இந்தியன் ஜுடிஷியரி இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அசால்ட் அதில் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுன்னு அதுக்கும் எவ்வளோ இதெல்லாம் கொடுத்துருக்கு. பட் இதில் இவங்க வந்து 30 வருஷம் மினிமம் 30 வருஷம் தண்டனை குறைப்பில்லாத 30 வருடம் ஆயுள் தண்டனையும் போட்டிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்கணுங்க. நாளைக்கு செக்ஷுவல் இது அப்படின்னு போகும்பொழுது பெண்களுடைய மாடஸ்டியை வந்து இது பண்ணுறது அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் விமன் அப்படிம்பாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை யோசிக்கணும் எந்த அளவுக்கு பெண்களை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த ஒரு இது வந்து இவருடைய வாழ்க்கையே போச்சா. நம்ம ஒருத்தர் தானே ஏர்னிங் மெம்பர், நமக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னா நம்ம குடும்பம் என்ன ஆகும் அன்னைக்கு யோசிக்கல. நீங்க குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிச்சதுக்கு அப்புறம் உங்க வக்கீல் கருணை காட்ட வேண்டுங்கிறார். எப்படிங்க கருணை காட்ட முடியும்? இப்ப அந்த பெண்ணுக்கு அவ்வளவு பெரிய ஒரு தீங்கு விளைவிச்சிருக்கீங்க, அப்ப அது என்ன ஆகும்? ஆனால் இந்த பெண்ணை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். துணிந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் அத்தனை இது வெளியில வந்திருக்கு. ஸோ ஞானசேகரன் மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பாடம். அண்டு இந்த கோர்ட் வந்து 30 வருட தண்டனை கொடுத்திருக்காங்களா, நான் முழு மனதாக வரவேற்கிறேன். 1 lakh இல்ல 2 lakhs இல்ல 5 lakhs கூட சொல்லுங்களேன். 90,000 அதை வந்து குவான்டிஃபை நீங்க பண்றீங்க. 90,000 அபராதம் என்ன பேசிஸ்ல பண்றீங்க? அதை வந்து புரியவில்லை. அவ்வளவுதானா? 90,000 தான் இதுக்கு இதுவா நஷ்டம் ஏதா என்ன இதெல்லாம் நீங்க சொல்றீங்க? மன உளைச்சலுக்கா இல்லை எதுக்கு 90,000? சார்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா, இது யூகத்தின் அடிப்படையில் வந்ததா? ஒருவேளை இந்த கால் போன் தொலைபேசி அழைப்பு வந்தது, இவர் எடுத்து பேசினார் அப்படிங்க, அதுதான் அந்த சாரா? பட் நீங்க தொலைபேசி அழைப்பே வரவில்லை என்றால் அப்ப இந்த சாருங்கிறது இல்லாம போயிடும். பட் இவங்க இப்ப எல்லாம் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் வந்தாச்சு, ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. இவங்க கொடுத்திருக்கிறது ஞானசேகரன் ஒருவர் தான், ஆரம்பத்திலிருந்து இவர் ஒருத்தர் தான், இவர் கூட இன்னொருத்தரும் இல்லை, ஆர் இவருக்கு தொலைபேசி அழைப்பும் வரவில்லை. எப்ப தொலைபேசி அழைப்பு வரவில்லையோ இவர் அந்த சார் அப்படிங்கிறவரோட ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய தீர்ப்பு விவரம் வந்து தற்பொழுது வெளியாயிருக்கு. இதில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் வந்து கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க. 30 வருடம் தண்டனை குறைப்பில்லாத 30 வருடம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பு. 90,000 அபராதம். இது வேலிடான ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி சார்? கண்டிப்பாக. நம்ம இதில் இந்தியன் ஜுடிஷியரி இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அசால்ட் அதில் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுன்னு அதுக்கும் எவ்வளோ இதெல்லாம் கொடுத்துருக்கு. பட் இதில் இவங்க வந்து 30 வருஷம் மினிமம் 30 வருஷம் தண்டனை குறைப்பில்லாத 30 வருடம் ஆயுள் தண்டனையும் போட்டிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்கணுங்க. நாளைக்கு செக்ஷுவல் இது அப்படின்னு போகும்பொழுது பெண்களுடைய மாடஸ்டியை வந்து இது பண்ணுறது அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் விமன் அப்படிம்பாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை யோசிக்கணும் எந்த அளவுக்கு பெண்களை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த ஒரு இது வந்து இவருடைய வாழ்க்கையே போச்சா. இவர் வந்து இந்த மாதிரி இது பண்ணும்பொழுது எஸ்ஐடி அந்த மகளிர் நீதிமன்றம் இவர் குற்றவாளி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி ஜூன் 2ஆம் தேதி நாங்கள் தீர்ப்பு கொடுப்போம் அப்படின்னாங்க. அப்போ வந்து இவர் வந்து கேட்டிருந்தார், அதாவது இவர் தான் இவருடைய வக்கீல் சொன்னார், இவர் தான் ஒரே ஏர்னிங் மெம்பர் அந்த குடும்பத்துக்கு, அதனால் நீங்கள் கருணை காட்ட வேண்டும்னு. இந்த கருணை காட்டுன்னு இப்போ சொல்கிறீங்க இல்லையா, இதை வந்து அன்னைக்கு இவருக்கு தெரிஞ்சிருக்கணும். தான் ஒருவர் தான் ஏர்னிங் மெம்பர், நம்மளை விட்டால் நம்ம குடும்பத்துக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது ஒரு யோசிச்சிருக்கணும். இது யோசிக்கலை, யோசிக்காமல் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை போச்சு, உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்துடைய வாழ்க்கை போச்சு, மகன் மகள் மனைவி எல்லாரோட இதுவும் போயிடுது. அதான் இவரோட இன்கம் நம்பி தான் குடும்பமே இருக்குது, கருணை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதை தான் அவர் சொன்னார். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் செயலை வந்து செய்யறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கணும். நம்ம ஒருத்தர் தானே ஏர்னிங் மெம்பர், நமக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னா நம்ம குடும்பம் என்ன ஆகும் அன்றைக்கி யோசிக்கலை. நீங்கள் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளித்ததுக்கப்புறம் உங்கள் வக்கீல் கருணை காட்ட வேண்டுங்கிறார். எப்படிங்க கருணை காட்ட முடியும்? இப்போ அந்த பெண்ணுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தீங்கு விளைவிச்சிருக்கீங்க, அப்போ அது என்ன ஆகும்? டேமேஜ் டன் இல்லையா? அந்த பெண்ணுக்கு
ஒருவேளை இவர் அந்த பெண்ணுக்கு அப்போ அந்த எஃப்ஐஆரில் இது பண்ணும்போது அந்த டிசம்பர் 23, 24, 25 அந்த பத்திரிகையை எடுத்து படிங்க. அதில் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு புரியல, இன்னும் என்ன புரியலைன்னா, அப்போ அந்த இதில் ரிப்போர்ட் பண்ணுறச்ச 2 பேர்னு போட்டிருந்தாங்க, இவர் இன்னொருத்தர்னு. ஆனால் எஸ்ஐடி ஆகட்டும் அதுக்கப்புறம் இருக்கிறதாகட்டும் அந்த 2வது இதை பற்றி யாருமே ஒன்றும் சொல்லலை. ஆனால் பத்திரிகைகள் எழுதும்போது அன்றைக்கி 2 பேர்னாங்க. சரி விடுங்க, இப்போ நான் அதை கொண்டு வர விரும்பலை. அந்த மாதிரி இது நடக்கும்பொழுது இந்த பெண்ணு புகார் பண்ண இதில் இது நடக்கும்பொழுது ஃபோன் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை இவர் கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தாச்சு இல்லைன்னாங்க. சரி விடுங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறார், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணதில் உனக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒரு ஆப்ஷன், அதாவது இந்த இதுக்கு இணங்கணும், இல்லைன்னால் இது எல்லாத்தையும் வந்து உங்கள் பேரண்ட்ஸுக்கு இதுக்கு எல்லாருக்குமே பப்ளிஷ் பண்ணுவேன். அந்த மாதிரி 2-3 இது கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் இந்த பெண்ணு வந்து இவர் அழைச்சிட்டு போகிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஒன்றுமே இது பண்ணலை, நானும் முரண்பிடித்தேன், இருந்தாலும் இவர் என்னை வலுக்கட்டாயமாக அது பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்சு இது வந்து அன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இது அத்தனையும் இதை ரிப்போர்ட் பண்ணுறச்ச இந்த பெண் டிசம்பர் 24 எல்லாவித தைரியத்தையும் வரவழைத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய், ஐ திங்க் கொட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன், அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இங்கே போய் கம்ப்ளைண்ட் இந்த பெண் பண்ணாமல் இருந்து இவருக்காக பயந்து போயிருந்தால் இந்த விஷயமே வெளியில் வந்திருக்காது. அதை தவிர இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, இந்த பெண்ணும் கொடுக்கல, விஷயம் வெளியில் வரனால் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மேலும் மேலும் இது ஊக்குவிக்கும். ஓகே, எல்லாரும் பயப்படுவாங்க, நம்ம ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிட்டோம், இதை நீ போய் சொன்னால் உன் ஃபோட்டோலாம் வெளில போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறத வச்சு இவங்க பயந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருப்பாங்க அப்படின்னு ஒரு தைரியம் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இந்த பெண்ணை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். துணிந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் அத்தனை இது வெளியில் வந்திருக்கு. ஸோ ஞானசேகரன் மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பாடம். அண்டு இந்த கோர்ட் வந்து 30 வருட தண்டனை கொடுத்துருக்காங்களா, நான் முழுமனதாக வரவேற்கிறேன். 90,000 அபராதம் அப்படிங்கிறது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போகும். ஆனால் இந்த 90,000ங்கிறது எப்படி அசஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலை. ஏன்னா 1 lakh கூட வரல. அதான் 1 lakh இல்லை 2 lakhs இல்லை 5 lakhs கூட சொல்லுங்களேன். 90,000 அதை வந்து குவான்டிஃபை நீங்கள் பண்ணுறீங்க. 90,000 அபராதம் என்ன பேசிஸில் பண்ணுறீங்க, அதை வந்து புரியவில்லை. அவ்வளோதானா? 90,000 தான் இதுக்கு இதுவாக நஷ்டம் ஏதா என்ன இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க? மன உளைச்சலுக்கா இல்லை எதுக்கு 90,000 புரியவில்லை. ஆனால் ஏற்கனவே அந்த எஸ்ஐடி இதுலையா அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இந்த மே 28க்கு முன்னாடி அந்த ராஜலட்சுமி இவங்க அதுக்கு முன்னாடி ஒரு இது கொடுத்தாங்க. என்னென்னா, இந்த பெண்ணுடைய நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக விமென்ஸ் இதை பெண்ணுடைய எல்லா படிப்பு செலவையும் 4 வருஷத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஃப்ரீயாக கொடுக்கணும். அது தவிர 25 lakhs இந்த மாதிரி கொடுத்த ஞாபகம் எனக்கு, ஐ எம் நாட் ஷூர். பட் இவங்களுடைய படிப்பு செலவை அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. ஸோ பட் இப்போ இவங்க 90,000ங்கிறாங்க. இந்த 90,000 எப்படி இவங்க நிர்ணயம் பண்ணாங்க எனக்கு புரியலை, என்ன பேசிஸில் அப்படின்னு. ரெண்டாவது, இந்த டிசம்பர் 24, 25 இது நடக்கும்பொழுது நிறைய டிபேட்லாம் வந்து டிவியில். அந்த டிபேட்லாம் பேசும்பொழுது ஒருத்தரும் சொன்னாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் இவ்வளோ பெரிய கேம்பஸில் எவ்வளோ இடத்துல லைட் இருக்குது, லைட்டே இல்லை, நிறைய இடத்துல சிசிடிவி கேமரா கவரேஜும் இல்லை, அதையெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி வரத்துக்கு பயப்படுவாங்க. அந்த செவரில் பெரிய ஓட்டை போட்டு அது வழியாக வராங்க. ஸோ இப்போ அந்த அளவுக்கு செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ இவங்க பேட்ரோலிங், இவங்க போலீஸ் இல்லாட்டாலும் மற்ற செக்யூரிட்டி இவங்களை வச்சு கண்டிப்பாக அந்த அண்ணா யூனிவர்சிட்டியை மாற்றி டே அண்ட் நைட் பேட்ரோலிங் இருக்கணும், செக்யூரிட்டி கார்ட்ஸு. அதெல்லாம் இவங்க பண்ணுறாங்களே இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி. அவர் அன்றைக்கி சொன்ன உடனே 1 மாதத்துக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா தெரியாது. பொதுவாகவே நம்ம இதில் என்ன நடக்கிறது அப்படின்னா, அப்போ நடந்த அந்த ஹீட் ஆஃப் தி மூமெண்ட் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆமாங்க எல்லாம் பண்ணிடலாங்க கரெக்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்லோவாக அந்த வீரியம் குறைஞ்சி போய்விடும். விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அண்ணா யூனிவர்சிட்டி இன்னும் இந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் பண்ணுறாங்களா, இதெல்லாம் முக்கியங்க பார்க்கணும். இப்போது அந்த 90,000 அமௌண்ட் வந்து கம்மியான அமௌண்ட்டுன்னு சொல்ல வரீங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் கம்மியாக அதிகம் சொல்ல வரதுக்கு முன்னாடி நான் கேட்குறது, இந்த 90,000 அப்படிங்கிறது எப்படி நிர்ணயம் பண்ணுறீங்க,
என்ன கணக்கில் நிர்ணயம் பண்ணுறீங்க? அதாவது இவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரா இல்லை ஹாஸ்பிட்டல் போன ட்ரீட்மெண்ட்டா என்ன சொல்ல வரீங்க? இல்லை இவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க அதுக்கு சரி, ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை உண்டு பண்ணிட்டீங்க, அதுக்கு என்ன இது நஷ்ட ஈடு இல்லையா? ஸோ இந்த 90,000 நான் சொல்கிறது, இதை இவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, ஓகே வெரி குட், நான் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் ஒன்றும் கேட்கல. ஆனால் இதை நீங்கள் சொல்லணும், இந்த 90,000 நீங்கள் எப்படி நிர்ணயம் பண்ணிருக்கீங்க? 90,000 தான் கரெக்டாக, இதுக்கு மேலேயும் கொடுக்கலாமா? காமன் மேன் எனக்கு தெரியாது, இதை நீங்கள் சொல்லணும். இன்னொரு விஷயம் இந்த வழக்கில் ஒரு முக்கிய புள்ளி தப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் சில நாட்களுக்கு முன்னாடி நிலவிட்டு இருந்தது. இப்போ தீர்ப்பு வரைக்கும் வந்தாச்சு, எப்படி ஃபீல் பண்ணுறது? அதான் இதை நான் முன்னாடி இப்போது நம்ம பேசும்போது சொன்னேன். அதாவது இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த பெண் புகார் கொடுத்தாங்க. அந்த டிசம்பர் 24 கொடுக்கும்பொழுது இவருக்கு ஒரு கால் வந்தது ஃபோனில் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறாங்க. உடனே இவரும் பேசினார் அந்த ஃபோனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இவங்க போலீஸ் சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணாங்க, இல்லை இவருக்கு அந்த மாதிரி காலே வந்திருக்க முடியாது, இவர் இது ஃப்ளைட் மோடில் இருந்தது அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டாங்க. இவர் அன்றைக்கி இதில் மக்களுக்கு என்ன புரியவில்லை அப்படின்னா, ஃப்ளைட் மோடில் தான் அது இருந்ததுன்னு டிசம்பர் 23 சாயங்காலம் 7:30 மணிக்கு 7:45 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் ஃப்ளைட் மோடு அதெல்லாம் மாற்றிருக்கலாம். அன்றைக்கி அந்த சமயத்தில் ஃப்ளைட் மோடில் தான் இருந்துன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? போலீஸ் எதை வச்சு சொல்கிறீங்க தெரியவில்லை எனக்கு. அண்டு ரெண்டாவது, இந்த பெண்ணு கொடுக்குறதுல இவங்க ஒரு கால் வந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ கால் ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டிங்களா? காலே வரவே இல்லையா? அப்போ அது இங்கே கிளியர் கட்டாக சொல்லிடுங்க. எஸ்ஐடி என்ன கொடுத்துருக்கேன் எனக்கு தெரியலை, இருந்தாலும் அதை வேணால் கவரப் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, ஆனால் கால் ஹிஸ்ட்ரி எல்லாம் நாங்கள் கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணிட்டோம். ஒரு காலும் இந்த சமயத்தில் தொலைபேசி அழைப்பும் இந்த குறித்த நேரத்தில் ஞானசேகரன் ஃபோனுக்கு வரவில்லை அப்படின்னு எஸ்ஐடி கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்களா? அப்படி சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்க, அப்போ இந்த பெண் சொல்கிறது இல்லை ஃபோன் வந்தது, இவர் எடுத்து பேசுகிறது தப்புன்னு ஆகிடும். பட் இப்போ ஜட்ஜ்மெண்ட்லேயே அதை பற்றி ஒன்றும் சொல்ல வரவில்லை. ஸோ அதனால் அந்த ஒரு இதை பற்றி ஒரு இது இருக்குது, என்ன ஆச்சு என்ன, இதை அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். ரெண்டாவது ஒரு விஷயம் அந்த சார் அப்படிங்கிறது யாருன்னு கடைசி வரைக்குமே இப்போ தெரியாமல் தெரியல. சார்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா, இது யூகத்தின் அடிப்படையில் வந்ததா, ஒருவேளை இந்த கால் ஃபோன் தொலைபேசி அழைப்பு வந்தது, இவர் எடுத்து பேசினார் அப்படிங்க, அதுதான் அந்த சாரா? பட் நீங்கள் தொலைபேசி அழைப்பே வரவில்லை என்றால் அப்போ இந்த சாருங்கிறது இல்லாமல் போயிடும். பட் இவங்க இப்போ எல்லாம் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் வந்தாச்சு, ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. இவங்க கொடுத்துருக்கிறது ஞானசேகரன் ஒருவர் தான், ஆரம்பத்திலிருந்து இவர் ஒருத்தர் தான், இவர் கூட இன்னொருத்தரும் இல்லை, ஆர் இவருக்கு தொலைபேசி அழைப்பும் வரவில்லை. எப்போ தொலைபேசி அழைப்பு வரவில்லையோ இவர் அந்த சார் அப்படிங்கிறவரிடம் பேசியிருக்கவும் முடியாது. அதை தான் இந்த தீர்ப்பெல்லாம் சொல்கிறது. எஸ்ஐடியிலும் இதை பற்றி ஒன்றும் சொல்லலை. அதனால் இன்றைக்கி தேதிக்கு ஆஸ் ஆன் டே ஜட்ஜ்மெண்ட்டும் வந்தாச்சு, இவர் ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு. ஸோ அந்த சார் ஆகட்டும் இதுவாகட்டும் தொலைபேசி அழைப்பு வந்ததா இல்லையா, ஆரம்பத்தில் இவரோட இன்னொரு ஆள் இருந்தாரா தெரியவில்லை. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த சார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நமக்கு டவுட்ஃபுல்லாகவே இருக்குல்ல. அப்போ இந்த அபராதத்தை யார் கட்டுவா? அந்த சாரே கட்டுவாரா, இல்லை அவருக்கு தப்பிக்க விட்டவங்க அவங்கள காப்பாற்றினவங்க அந்த மாதிரியான ஆட்கள் கட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது இல்லை. ஏன்னா இவ்வளோ விஷயம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. அப்போ அந்த அபராதத்தை யார் தான் கட்டுவா அப்படிங்கிற இன்னைக்கு தேதிக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் அபராதம் குற்றவாளி ஞானசேகரன் தான் கட்டணும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வேறு ஒருத்தரையுமே இவங்க மென்ஷன் பண்ணலைங்க. சார்னு இருக்கார், இவர் இருக்கார், ஒருத்தரும் அதில் கிடையாது. ஈவன் முன்னாடி ஆரம்பத்தில் May 28 அந்த ஜஸ்டிஸ் ராஜலட்சுமி, ஐ திங்க் ராஜலட்சுமி ஆமாம், அவங்க கொடுக்கும் பொழுதும் அவர் இதை ஞானசேகரனை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. எஸ்ஐடியும் ஞானசேகரனை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. எஸ்ஐடியும் 3 IPS விமன் ஆஃபீஸர்ஸ் அவங்க தலைமை கீழே நடந்தது. அதுலேயும் இவங்க ஞானசேகரன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, வேறு ஒருத்தரையும் சொல்ல வரல. ஸோ இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு இன்றைக்கி. அதுலேயும் ஞானசேகரனுக்கு 30 வருடம் தண்டனை, குறைப்பில்லாத ஆயுள் தண்டனை, அதையும் சொல்லியாச்சு. 90,000 அபராதம் யாருக்கு கொடுக்க முடியும்? அக்யூஸ்டுக்கு தான். இந்த கேஸில் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே அக்யூஸ்டு ஞானசேகரன், வேறு யாரும் அக்யூஸ்டு இல்லை. நமக்கு இருந்தாலும் மனசுக்குள்ளே இல்லையே, முன்னாடி இவங்க பேப்பரில் போடும்போது 2 பேர்னு போட்டாங்க, ஞானசேகரனுடன் இன்னொருத்தரும் இருந்தார் அந்த சமயத்தில் ஈவினிங் 7:45 மணிக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அவரும் இல்லை. தொலைபேசி அழைப்பு வந்ததுன்னு சொல்கிறாங்க,
எல்லாம் பீப்புளும் பேசுகிறாங்க. அரசியல்வாதிகளும் யார் அந்த சார் யார் அந்த சாருன்னு கேட்டாங்க. இருந்தாலும் அதை பற்றியும் மென்ஷன் இல்லை. இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் இப்படி வந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே இவங்க எல்லாவற்றையும் ஆராய்ந்து விட்டார்கள், ஆராய்ந்து விட்டு தான் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது, அவ்வளோதான். ஓகே, இதில் வேறு ஒன்றும் ஃபர்தராக நம்ம இன்னைக்கு அகைன்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் பேச முடியாத நிலை. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.